உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் பயிற்சி அடையிறது அப்படின்னும்பொழுது இது ஒரு விதமான ஆபத்து அப்படின்னு சொல்கிறதா இல்லை நல்லதுன்னு சொல்கிறதா சார்? நம்ம பிரபஞ்சத்துக்கே தர்ம கர்மாதிபதி யாருனாக்கா தனுசு தான். பொருளாதாரம், குழந்தை பாக்கியம், பூர்வீக புண்ணியஸ்தானம், 30, 32, 35 கடந்தவங்கெல்லாம் இப்போ ரொம்ப அவதிக்கு ஆளாகிறாங்க. உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை. ஜோதிட்ட எப்படி வராங்கன்னா, காசை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், எண்ணெய் இழந்துட்டேன், என் பொருளாதாரம்லாம் இழந்து போட்டேன், நான் தனியில் நிற்கிறேன், வேறு வழியே இல்லை, நம்மள்கிட்ட நெருங்கி வரும்போது அவங்களுக்கு விளக்கம் தரோம். சனி பகவான் குரு பகவானை விட ராகு கேது தான் மேஜர்னு சொல்ல வரீங்களா? முதுகு தண்டுவடம்லாம் பார்த்து சரீரெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு அங்கத்துக்கும் இந்தந்த கிரகம்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த உள் உணர்வு இருக்குல்ல, அதுதான் ராகு, அதுதான் மாய கிரகம்னு சொல்கிறாங்க. சூரியன் இல்லாத அந்த குடும்பத்தில் இல்லாதவங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அந்த சூரியன் இருக்கிற இடத்துல தான் ஒரு பிரச்சனையோ ஒரு நல்லதோ உருவாகும். அந்த நாளில் தான் விசேஷம் நடக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துட்ருக்கவர் தான் சித்தயோகி பேரம்பலவாணன் சார். இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. பிரபஞ்சத்தின் ஆசிகள் என்றும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா சார். எப்போவுமே வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் பயிற்சி அடையும், இல்லை அதிகபட்சம் 2 கிரகம் பயிற்சி அடையும். ஆனால் இந்த 2025 நம்ம ஜனவரியை எடுத்துக்காமல் சித்திரையிலேருந்து எடுப்போமே. சித்திரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பயிற்சி அடையுது. ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் பயிற்சி அடையிறது அப்படின்னும்பொழுது இது ஒரு விதமான ஆபத்து அப்படின்னு சொல்கிறதா இல்லை நல்லதுன்னு சொல்கிறதா சார்? நம்மளுடைய இயற்கை 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை தரும். மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வரும். ஆனால் நம்ம பிரபஞ்சத்துக்கே தர்ம கர்மாதிபதி யாருனாக்கா தனுசு தான், குரு பகவான். அந்த தர்ம கர்மாதிபதி இப்போ 6லேருந்து 7க்கு போக போகிறார். பாதக இடத்துக்கு போகிறார். அவரே போய் பாதகத்தில் மாட்ட போகிறார். அவரோட வீட்டில் இவருடைய பாதகஸ்தானத்துக்கு போகிற இடத்துல ராகுவோட பவரில் அவர் பிரவேசிக்க போகிறார். அதே ராகுவோட பவரில் ராகு பகவான் என்ன செய்கிறார்னா சனியோட பிரவேசிக்கிறார். இந்த சனி பகவான் என்ன சொன்னால் குருவோட பிரவேசிக்கிறார். இந்த மூவரும் ஒரு முக்கூட்டு உடன்படிக்கை பிரகாரம் பொருளாதாரம், குழந்தை பாக்கியம், பூர்வீக புண்ணியஸ்தானம் மற்றும் நம்மளுடைய வளர்ச்சிகளை நோக்கி போகிற பகுதியில் ஆடம்பரமான வாழ்க்கையாக நம்மளுடைய சமூகம் போச்சுதுன்னா இவங்க 30 வருஷத்துக்கு பிறகு மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாவாங்க. அது எப்படின்னு கேட்டால், தனுசில் போன இதில் தனுசில் யாருக்கெல்லாம் இருந்து ஒரு சுற்றும் போது 30 வயசை கடந்துட்டாங்க. அடுத்தது மகரத்துக்கு வந்தோன்னா 32 கடந்துட்டாங்க. அடுத்தது 35 கடக்கிறாங்க. இந்த 30, 32, 35 கடந்தவங்கெல்லாம் இப்போ ரொம்ப அவதிக்கு ஆளாகிறாங்க. படிக்க வைக்கிறாங்க, வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கல. அதே நேரத்தில் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை. நம்ம சமூகத்தை வளர்த்து வந்த ஒரு காலநிலை ஒரு கட்டுப்பாடானது. நல்ல நெறிமுறைகளில், நல்ல ஒழுக்க நிறையில், ஒருத்தருக்கு ஒரு பரிமாற்றங்கள் பண்ணுகின்ற இடத்துல, ஒரு தெய்வ கலாச்சாரத்தில் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அவங்கவுங்க விருப்பப்படி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியில் இருந்ததில்ல, அந்த நேரத்துக்கு யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தாரோ, மகர ராசியில் சனி பகவான் இருந்தாரோ, கும்பராசியில் சனி பகவான் இருந்தாரோ, அவங்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் எதிர்நீச்சல் போடுறது அவ்வளோ கடினமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன் அது மாதிரி நடக்குதுன்னு கேட்டால், அவர் தனுசில் இருக்கும்போது கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேரோட சாராம்சத்தில் வருவார். அதே மகரத்துக்கு வரும்போது அதே சூரியன், சந்திரன், செவ்வாயோட சாராம்சத்தில் வருவார். எனக்கு தனுசுக்கு 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். அங்கேயும் சிக்கலாயிடுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிடுறாருனாக்க,
செவ்வாய் ராகு குரு. அப்போ அந்த 9 சாரங்கள் அந்த 4 வீட்டில் கடக்கும் பொழுது இந்த சமூகத்தை வந்து நெறிப்படுத்த முடியாத வேதனைக்கு உட்பட்டவங்க. அந்த காலத்திலலாம் வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அது போதுமானது. அப்படியே உறவுகளோட கலாச்சாரப்படி அவங்கவுங்க வாழ்ந்த ஒரு நிலை, பாசம், பற்று, ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா இன்னொருத்தவங்க ஆதரிக்கிறது, அந்த மாதிரி தெய்வ வழிபாடு, ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் ஃபிசிக்கலியும் நல்லா இருந்தது, மென்டலியும் நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ திரும்பி ஒரு ரவுண்டில் வந்து மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனின்னு சொல்கிற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி 30 வயசுக்கு ஏற்ற மாதிரி தனுசு வரும்பொழுது அது என்ன பண்ணினா மங்கு சனிக்காரவங்களுக்கு பொங்கு சனியாகவும், பொங்கு சனிக்காரவங்களுக்கு மரணச்சனியாகவும், மரண சனிக்காரவங்களுக்கு மங்கு சனியாகவும் அப்படியே வயசையே மாற்றுது. அப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம சமூக ரீதியாக இன்றைக்கி வந்து 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். அங்கே ராகு பகவான் இருக்கார். தாத்தா என்பது தான் ராகு. சமூக நெறிமுறைகளையும் ஒரு உயிரை வந்து உருவாக்கி அதை பக்குவப்படுத்தி அதை நல்ல நெறிமுறையில் கொண்டு போகிறது தான் சனி பகவான். இவங்கெல்லாம் சரியாக பண்ணுறாராருந்து குரு பகவான் பார்ப்பார். அவர் என்ன செய்வார்னா அவரும் ராகு கிட்ட தான் இருக்கார். எல்லாருமே இப்போ ராகுவோட பிடிக்குள்ளே தான் போகிறாங்க மெயினான கிரகங்கள்லாம். அப்படி இருக்கும்போது ஆழ்ந்த அனுதாபம், ஆழ்ந்த ஒரு மக்களுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாமே முன்னாடி ஒரு கட்டில் இருந்து பாருங்க, விருந்து மருந்து 3 நாள் அந்த கட்டு உடையுது. படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும், அந்த கட்டு உடையுது. அடுத்தது கோவிலில் போய் அமைதியாக இருந்துட்டு வந்தோம்னா நமக்கு எல்லாம் நடக்கும் ஆன்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த அப்போ மனிதனை ஒரு நெறிப்படுத்தல் இருந்தது. இப்போ என்ன செஞ்சால் நாம் உயர போகலாம், நான் என்ன சேர்த்தா நான் உயர போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது மருத்துவர்கிட்ட போனால் லிஸ்ட்டு வருஷக்கணக்கில் கொடுக்குறாங்க. அதே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு ஜோதிடர்கிட்ட வராங்க. ஜோதிடர்கிட்ட எப்படி வராங்கன்னா, காசை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், எண்ணெய் இழந்துட்டேன், என் பொருளாதாரம்லாம் இழந்து போட்டேன், நான் தனியில் நிற்கிறேன், வேறு வழியே இல்லை, நான் ஆதன் ஆன்மீகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் வந்து நம்மள்கிட்ட நெருங்கி வரும்போது அவங்களுக்கு விளக்கம் தரோம். எப்படி தரோன்னா, நம்ம மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரில் தெய்வத்தை அவங்க தேடி அலைகிறாங்க. அப்பா அம்மாவை பார்த்துட்டாங்க, அப்பா அம்மாவோடைய சொல்லு பிரகாரம் படித்தாங்க, முன்னேறினாங்க, எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டாங்க. சமூகத்துக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு சரியான சூழல் அமையாதனால குருவை நாடி வராங்க. அப்போ குருவை நாடி வரும்போது நம்ம அவங்களுக்கு என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்பப்போ நடந்தது, அவங்களுடைய அங்க அடையாளத்துலேருந்து அவங்க குடும்ப வரலாறுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வளர்ச்சி பேசும்போது அவர் எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கோம், அது எப்படி சொல்கிறார் என்ற சந்தேகத்தில் உள்ளே வராங்க. மேலும் நம்ம வந்து எல்லாரும் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னா விஷுவலி நாங்கள் கண்ணை மூணாவே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுது. இது எல்லாரும் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை வளர்த்து வர்றவங்கெல்லாம் நீங்கள் உங்களையே நம்புங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், ஏன்னு கேட்டால் எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, இறைவனே நீங்கள் தான், அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தவங்க இன்றைக்கி சொல்லிட்டு வராங்க. அது அனுபவத்தில் பார்த்தா தான் வரும். ஏன்னு கேட்டால் இந்த பழக்கம் இருக்குல்ல, முன்னாடி பழகின 30 வயசு பழக்கம், 60 வயசு பழக்கம், 60 வயசுக்கு மேலே உள்ள பழக்கம், அந்த வயசுக்கு ஏற்றது மாதிரி அவங்க அனுபவப்பட்டதை வந்து நிரூபிக்க முடியாதையோ அனுபவிக்க முடியாதையோ தடுமாறுறாங்க. அவங்கள சூழ்ந்துக்குது குடும்ப சூழல், பொருளாதார சூழ்நிலையும் சூழ்ந்துக்குது, சமூக சூழ்நிலையும் சூழ்ந்துக்குது. அப்போ எந்த கட்டுப்பாடுலையும் இவங்களால் உள்ளே நுழைஞ்சி வெளியில் வர முடியல. அப்படி வரும்போது நம்மளை கேட்கும்போது ராகுகேதை பார்ப்போம். அவங்க பாரம்பரியத்தில் இப்படி இவங்க யார் உருவாகனா, எப்படி உருவாகினாங்க, அதுக்கு அந்த நேரத்தில் ராகு எங்கே இருந்ததுன்னு பார்ப்போம். ஞானத்தை வளர்க்கறதுக்கு இவங்க ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னு கேதுவை பார்ப்போம். அது ரெண்டுமே மேஜர் கிரகம், அதுதான் சமூகத்தை உருவாக்கக்கூடியது. அதாவது நீங்கள் இந்த இடத்துல சனி பகவான் குரு பகவானை விட ராகு கேது தான் மேஜர்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னு கேட்டால் முதுகு தண்டுவடம்லாம் பார்த்து சரீரெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு அங்கத்துக்கும் இந்தந்த கிரகம்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த உள் உணர்வு இருக்குல்ல, அதுதான் ராகு, அதுதான் மாய கிரகம்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா இப்படி இருந்தாருன்னு சொன்னால் அப்பாவை காட்டிடலாம். தாத்தான்னு சொல்லும்போது அப்பாவை தர்ம கர்மாதிபதி. ஆனால் அந்த ராகு என்ன பண்ணுன்னா அவங்க அப்பாவையும் தாத்தாவையும் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. அதை பிடிச்சிங்கன்னாவே உங்களுடைய 72,000 நாடி நரம்பும் 1440 சுவாசத்துக்குள்ளே உங்களை எப்படி அது ட்வின் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நமசிவாயன்ற பஞ்சாசர மந்திரத்தை கொண்டு தவத்தில் இருந்தாங்க.
இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் வந்து ஒளியின் ஒளியினரை மூலமாக எப்படி ஒளியின் சுடராக தான் வந்தேன். அண்டத்துக்கு வந்த பிறகு பிண்டம் எடுத்தும்போது ஒளியாக மாறுறேன், வார்த்தையாக மாறுறேன். அப்போ உள்ளே இருக்கிற அக்னியை எடுத்து வார்த்தையாக கொடுக்கும்போது அந்த வார்த்தையோட நுட்பம் வந்து புதன் பகவானுக்குள்ளது. சூரியன்லேருந்து வந்தது ஒளியாக இருந்தது, புதன் பகவானாக வரும்போது படிப்பாக மாறி வார்த்தையாக மாறுது. இது ரெண்டையும் சேர்த்து சுக்கிரன் என்பது தான் பொருளாதாரத்தை கொடுக்குது. இந்த சுக்கிரனுடைய பொருளாதாரத்தை இந்த குரு பகவான் தான் என்ன பண்ணுறாருன்னா பக்குவப்படுத்தி கொடுப்பார். பக்குவப்படுத்தி இவர் கொடுக்க மாட்டார், கொடுக்க வைப்பார். ஆனால் சரியாக முறையாக இருந்தால் சனி பகவான் அந்த வேலையும் அந்த பணத்தையும் வாங்கி கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். இத்தனை கண்ட்ரோலுக்கு முதல் காரணகர்த்தாவே ராகு. அதனால தான் அந்த ராகு பார்க்குறோம். அது இந்த வருஷத்தில் என்ன பண்ணுதுன்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு பக்குவப்படுத்துகிற குரு பகவானும் ராகு சாரத்தில் உட்காந்துட்டாரு. அதை பக்குவப்படுத்தக்கூடிய சனி பகவானும் குரு சாரத்தில் உட்காந்துட்டாரு. இந்த குருவோட சாரத்தில் அந்த ராகு பகவானும் உள்ளே வராரு. ரெண்டு எதிரும் புதிருமாக வருது. அப்படி நீ போட்ட திட்டங்கள்லாம் செயல்படாது. குழந்தைகள்லாம் அட்வான்ஸாக போயிடுச்சு. ஏன்னா இந்த குழந்தைகள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் கையை கட்டிக்கிட்டு உட்காரணும், ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும், தரையில் கையால் எழுதணும், அதை சொல்கிறத சரியாக சொல்லணும். இப்போ செல்லை கையில் கொடுக்கலன்னா அவங்க உண்டு இல்லைன்னா ஆக்குது. செல்லில் என்னென்ன பார்க்குதுலாம் தெரியாது, அது போட்டு நல்ல த்ரில்லாக பார்க்குது. அது எல்லாம் பொம்மைகளுடைய படங்களாக பார்க்குது. அப்போ பொம்மைகளுடைய படங்களை பார்க்கும்போது பொம்மை மாதிரி நம்மளை நினச்சிக்குது. அதுங்க கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப. நேற்று ஒரு குழந்தைய மதுரையில் பார்த்தேன். அப்போ அது சொல்லுது, நீ அதிகமாக பேசுகிற, உள்ள பார்த்தாத்தா உள்ள பார்த்தாத்தா அம்மா நீ அவங்கள உள்ளே அனுப்பு. அப்போ பெரியவங்க சின்னவங்க தாத்தா முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அன்ட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு எல்லோரையும் பிரித்து விடுது. அது மேலே குறையில்லை. ஏன்னு கேட்டால் அதோட மைண்டு அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அது எதை நோக்கத்தை பார்க்குதோ அந்த நோக்கத்துக்குள்ளே போகுது. அது பொம்மைகள் மாதிரியே அது ஆக்டிவிட்டீஸ் ஆக்கினதுனால இந்த குழந்தைகள் மனிதரோட பேசி பழகிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. இந்த ரோபோட் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. அதாவது ஒரு ஸ்பீடாக போடுறது மாதிரி தூண்டுதல். இந்த குழந்தை பார்க்க பார்க்க உற்சாகமாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், புள்ள ஆக்டிவாக இருக்கா, நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கான்னா. நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் நீ அதுக்குள்ள மரியாதையெல்லாம் அதோடைய செயல்பாடு ஏன்னு கேட்டால் வளருதுன்ற நோக்கத்தில் செஞ்சுருவோம். அது அந்த பருவத்துக்கு வந்த நேரத்தில் இது மாதிரி இருந்தால் நம்ம விடமாட்டோம். அப்போ நம்ம விடாதது போல நம்மளை கண்டு அது வெறுப்புக்குது. அப்போ வெறுக்குதுன்னு போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா, அது மாதிரி நேரத்தில் தான் ஜாதகரை தேடி வரும்போது நாங்கள் பார்ப்போம் அந்த ராகு பகவான் எங்கே இருக்குது, இவங்களுடைய ராகு பகவான் எப்படி இருக்குது, ரெண்டையும் பார்ப்போம். 15 வருஷம் ஒரு பொண்ணில் ஒரு பையனை விரும்புது. அவனால தான் இது விபத்துக்கு ஆளாக போகுது, மரணத்தை நோக்கி போக போகுதுன்னு எங்களால் கணிக்க முடியுது. ஆனால் 15 வருஷமும் பெற்றோருக்கு தெரியல. அதை நான் சொல்கிறேன், டாக்டர் படிச்சிட்ருக்கு சொல்கிறேன். அவங்க பொருத்தம் பார்க்க ஜாதகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறேன், அவள் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அண்ணா இல்லைம்மா ஒரு வார்த்தை பேசுகிறேன், சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க அன்ட்டு நம்பரை கொடுத்துட்டாங்க. நான் கூப்பிட்டு சொல்கிறேன், அம்மா இந்த ஜென்மத்தோட பவர் இல்லை, முன் ஜென்மத்தை உறவு. நீ நீண்ட காலம் ஒரு பையனை விரும்பிக்கிட்டு நீ திருமணத்துக்கு ஒத்து போகல, அது மாதிரி இருக்குன்னா. அதை அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன். அவங்க வேறு உங்கள்கிட்ட வேறு சொல்லிட்டாங்களேண்ணா. அம்மா தாயே நான் அவங்கள்ட்ட சொல்ல, உன் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேட்டு உங்ககிட்ட கேட்டேன், நீ கொடுத்த. ஆகையினால நான் அதை பார்த்தேன், பார்க்கும்போது சொன்னேன் சரியாக வரல. அது எங்கள் மேலே சந்தேகத்திலே பாருங்கள். நான் என்ன செஞ்சேன்னா எங்கெங்கே எத்தனை மணிக்கு எந்தெந்த இடத்துல யாரை சந்தித்தேன் என்னென்ன பண்ணணும்னு போட்டு அது லிஸ்ட்டை போட்டு உடச்சோன்னே, இந்த உடம்புல இந்த இடத்துல அங்கத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, இந்த இடத்துல இது மாதிரி இருக்கும், உள் உறுப்புகள் இப்படி இருக்குது, வெளி உறுப்பு இப்படி இருக்குது, நீ இப்படிலாம் படுறான்னு உள்ளே அடித்தோன்னே அது என்ன பண்ணிடுச்சுன்னா அதே டாக்டர் ஆச்சா. என்ன பண்ணணும், நீ இதுக்கு மேலே நான் ஒன்றும் பேச முடியாது. சித்தர்களுடைய பக்குவத்தில் ராகு பகவான் சித்தர்களை தான் காட்டுவாங்க. நீ அங்கே போய் என்ன உத்தரவு கிடைக்கிது அது மாதிரி செஞ்சுக்குமான்னு. சரி என்ன சித்தர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போனான்னா அவர் என்ன செஞ்சார், பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சிரிச்சிட்டு போயிட்டார். அங்கேருந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு, பார்த்தாரு சிரிச்சார் போயிட்டார். ஆமாம், ஏன்னு கேட்டால் தவறை நோக்கி அது போகுது, அதை அனுபவிக்க போகுது, அவருக்கு புரியுது. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. அதனால் தரிசனம் நல்ல விதமாக கிடச்சிது முடிஞ்சுது. திருப்பி அதே தான் கல்யாணம் பண்ணியிருக்கு, விட்டுட்டாங்க இவங்க. அப்போ யாருடைய ஜாதகத்தில் ராகு கேது இருக்குதோ
அதற்கு பார்ட்னராக யார் வராங்களோ அவங்க இடத்துலையும் அதே ராகு கேது இருந்தால் இதை வந்து நீ வசீகரமும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம், போன ஜென்மத்து தவத்தை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. இந்த நம்ம நேயர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா. பேப்பர் எடுத்துக்க, கடத்தை போடு, நீ பிறந்தியா அங்கே சூரியன் எங்கேன்னு போடு, உங்கள் அப்பாவுடைய சூரியனை போடு, உங்கள் அம்மாவுடைய சூரியனை போடு, உன் பிள்ளையோட சூரியனை போடு, உன்னுடைய பெண்ணை என்னென்ன யார் இருக்கா அத்தனை பேர் சூரியன் பேர் அந்த முக்கோணத்தில் தான் இருக்கும். நான் வேறு வழி நான் இப்போ நிரூபிக்கிறது எப்படி கொண்டு வந்துடுறேன்னா, என்ன கேட்குற, நான் சொல்கிறது நீ செய். இந்த நேயர்களுக்கும் சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன், அவங்க கட்டத்தை ஒன்று போட்டுட்டு அந்த கட்டத்தில் எப்பப்போ மாதத்தில் தமிழ் மாத பிரபடி எங்கெங்கே பிறந்தாங்களோ அந்த இடத்துல சூரியனை பார்க்க சொல்லுங்கள். அவங்க வீட்டில் நடக்கிற வினோதம் வேடிக்கையாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த சூரியன் இல்லாத அந்த குடும்பத்தில் இல்லாதவங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அந்த சூரியன் இருக்கிற இடத்துல தான் ஒரு பிரச்சனையோ ஒரு நல்லதோ உருவாகும். அந்த நாளில் தான் விசேஷம் நடக்கும். இப்போ நான் ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டேன் மக்கள்கிட்ட, நீயே ஒன்றை பாரு, என்கிட்ட வந்தீங்கன்னா உன்னோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே ஒரு வருஷத்துக்கு நான் ப்ரோக்ராம் தரேன். அதை எப்படின்னா வேவ்ஸ் மூலமாக ஒளியும் எப்படி சேர்ந்து விப்ஜியான்னு சொல்லக்கூடிய 7 நிறங்கள் இருக்குல்ல அதோட கலந்து சரிகம பதனிசா சேர்த்துட்டேன். நான் சங்கீதத்தை நான் பேசும்போது மன கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க, போய் உட்காந்துட்டு பாட்டு கேட்குறீங்களா, அந்த எந்த சங்கீதம் இருக்குது, சிம்மமாக இருக்கா சா, அதே கடகமாக இருக்கா ரீ, மேஷமாக இருக்கா கா, மிதுனமாக இருக்கா மா, தனுஷாக இருக்கா ப, துலாமாக இருக்கா அதாவது ரிஷபமாக இருக்கா ச ரி க ம ப த நீ, இது மகரம். இந்த நீ நிற இடத்துல மகரத்தில் வரதுனால இசையையும் இவங்க கடந்துடுறாங்க. முதுகு தண்டு வடத்தில் இருக்குப்பா அந்த இசை குழு குடு குடுக்குன்னு ஓடும். அதுதான் இந்த பாம்பு மாதிரி எல்லாம் அந்த கோயிலில் வச்சுருக்காங்கல்ல. இவங்க வாயளவில் பேசி சமூகத்தில் வாழ்ந்தாங்க. இதில் ஆடம்பரம் வந்து தடுத்துருச்சு. இப்போ நிம்மதி கிடையாது. நிம்மதியை நோக்கி ஓடும்போது தவத்தில் இருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தவம் எங்கே போகணுன்னாக்கா ஓங்குள்ள தான் போகணும். அப்போ போகும்போது முன்னாடி வாழ்ந்தால் வாழ்க்கை, பின்னாடி வாழ்ந்தால் பிறவிக்கடன். அந்த பிறவிக்கடன் அடிக்கிறதுக்கு சாந்தம் வேணும். சாந்தம் சர்க்குணம் சம்பவ மகாதேவா. அப்போ அந்த சம்பவ மகாதேவாவை நீ எப்படி பார்ப்பன்னா அந்த சரிகம பதனிசாவை மீட்டணும். அந்த சரிகம பதனிசா நீ மீட்டும்போது கொஞ்சம் அசந்தாலும் உயிர் போயிடும், கொஞ்சம் அசந்தாலும் மென்டலாகிடும். ஆகையினால ஒரு குரு மூலமாக மீட்டணும். ஆனால் அந்த குருவை யார் நம்புவ, யார் குருன்னு சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டால் ஓமையிலே உனக்கு நம்பிக்கை இல்லை. பொதுவாகவே அப்படி ஒரு சிக்கலில் நான் கூட இப்போ சிக்கியிருக்கேன். அந்த சிக்கினதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்க என்னை கட்டாயப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைப்பா இதுக்கெல்லாம் ஒரு விதிமுறை இருக்குது. ஐயா நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் வந்து தெய்வ அனுகிரகத்தில் நல்ல இயற்கை ஞானத்தில் அந்த சின்ன பிள்ளை சின்ன வயசுலேயே அந்த பையனுக்கு அவ்வளவு எல்லா தெய்வீகத்தையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். நானே அவனுக்கு வசியமாகறேன்னா பாருங்கள், என்னை கொண்டு போகிறான். நீங்கள் இப்படி தான்ப்பா இருக்கணும், எல்லாருடைய அனுகிரகம் இருக்குது, நீ தான் உன்னை மீட்டிக்கணும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்ன சொன்னாலும் எனக்கு இப்படி கற்றுக் கொடுங்க அப்படி கற்றுக் கொடுங்கன்னு அவனே சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஞான வழிப்பா, இந்த மைண்டை வந்து வீணாக்கக்கூடாது. ஆகையினால ஏதாவது மனசை மாற்றுறதோ இல்லை வேறு தவறான வழியெல்லாம் போகாத, குடிக்காத அன்னு சொல்லிட்டேன். அவன் இது தர்ப்ப பாயில் உட்காந்துக்கோ இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் அதுக்கு பின்னாடி ஏறுதில்ல, அதோட அர்த்தம் தெரியல. அதனால் என்னமோ உடம்பை பண்ணுதுன்னு சொல்லிட்டு போய் குடிச்சு போடுறான். குடித்த பிறகு ஐயா எனக்கு தப்பாக நீ சொல்லி கொடுத்துட்டேன்றான். எனக்கு எங்கேயோ கொண்டு போகுது. ஏன்னு கேட்டால் அப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாக்காரங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்களே, இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் இருந்தது. ஏம்மா அந்த காலத்தில் இருந்த போதைப் பொருளும் அன்னைக்கு இருந்த சாப்பாடும் அன்னைக்கு இருந்த மனோநிலையும் ஒரு நிலைப்படுத்துகிற நிலையும் அப்போ வேறு. இப்போ அலைவரிசைகள் நிறையா இருக்குது, சேனல்லாம் நிறைய அலைவரிசை இருக்குது. ஒவ்வொருத்தவங்க அப்போ வந்து குரூப்பாக பாடுவாங்க, சொந்தமாக வாயிலேருந்து வாய்ஸ் வரும். ஆனால் இப்போ அலைவரிசை வைக்கும்போது இங்கே ஒரு பாட்டு கேட்குது இங்கே ஒரு பாட்டு கேட்குது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறேன்னா உன்னோடதே நிலையான நிலைக்கு கொண்டு போனால் யாரும் பற்றி கவலை கிடையாது. அந்த நிலைக்கு போக விடாத ஆக்கிறதுனால மாற்றாக என்ன செய்கிறேனாக்க குடிச்சிட்டாலோ தன்னுடைய அறிவை வந்து வேறு விதமாக மாற்றிட்டாலோ
உனக்கு சுயநினைவை இருந்துட்டுனா அப்புறம் என்ன பண்ண தப்பு தான் போவோம். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேனாக்கா, யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் கேட்டுக்க. நான் மற்றபடிலாம் வழி சொல்ல முடியாது. அதனால தான் நான் பரிகாரம் சொல்கிறதில்ல. பரிகாரமே கிடையாது. பரிகாரம் கிடையாது. நீ எப்போ 30 வயசுக்கு முன்னாடி நீ என்ன படிக்க வச்சியோ அந்த படிப்புக்குள்ளே வேலை கேட்குற. பிஇ படித்தவன் பேங்க்கில் வேலை செய்கிறான், பிபிஏ படித்தவன் போய் கிளர்க்கு வேலை செய்கிறான், எல்லாமே எந்த கிளர்க்கு மெக்கானிக்கலுக்கு போகிறான், ஐடிஐ படிச்சுட்டு போகிறான். இப்படி சமூக ரீதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல போகணும் அன்னு தானே நம்ம போகிறாங்க. அப்போ இயற்கையை மாற்றினது யார்? இயற்கையாக தான் இருக்குது. இயற்கைக்குள்ளே நீ மாறிட்டு இடம் மாறி இடம் உட்காந்துட்டு மாட்டிக்கிற. இப்படி தான் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு 30 ஆண்டுக்கு ஒரு முறை செய்கிறது. கண்டிப்பாக 30 வயசுலேருந்து 35, 38, 40 வயசுக்காரவங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியவங்க அவதிப்படாத இருக்குன்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டி இவங்க தெரிஞ்சாங்கன்னா தப்பிச்சாங்க. அங்கே வந்துக்கிட்டு குருக்கிட்ட சில பேர் பேரம் பேசுவாங்க. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு மக்களுக்கு கொண்டு போகணுன்னா எவ்வளவு நம்ம வந்து செய்கிறோம், எப்படி இருக்கோம், சமூக ரீதியாக எப்படி நம்மளை நெறிப்படுத்தி போகிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு லாபம்னா எதில் லாபம்? அப்பா அம்மாவை தான் படிக்க வச்சுக்கிட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க செஞ்சாங்க, அதெல்லாம் யோசனையே போயிடுச்சு. இப்போ வெளிநாடுக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 6, 8, 12ஆம் அதிபதி தான் அப்போ வேலை செய்யுது. 6, 8, 12ஆம் அதிபதி யார்? பகை, கடன், உடல்நிலை பாதிப்பு. 6 தொடர் கடன், தொடர் பகை, தொடர் நிலை கொடுக்கறது யாருன்னு கேட்டால் 8ஆம் அதிபதி. அப்போ பக்கத்தில் இருக்கவன் உனக்கு வட்டி காசை கொடுப்பான். சரி, அவன் கொடுக்குறான்னு நீ வாங்குவ. அவன் என்ன சொன்ன, பரவாயில்ல வட்டி மறுபடித்தா, இன்னும் கொஞ்சம் கொடு. அப்போ தொடராக போகும்போது திருப்பி கட்ட முடியாது. 8ஆம் இடம் அவனோட வாக்குஸ்தானத்தை நம்பினதுனால இவனுக்கு என்னென்னா லாபம்னு நினச்சி இவனுக்கு மாட்டிக்கிட்டான். 8ஆம் இடம். அதுக்கு சுகஸ்தான அதிபதி 4ஆம் அதிபதியாக வரும்போது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். தொடர்ந்து இவனால் பணம் கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், பாதிப்புக்கு ஆளாகிறான். இப்போ வந்து நான் அந்த 8, 9, 10, 11, 12 5ஆம் இடம் அதுக்கு திரிகோணஸ்தானம். அப்போ அந்த திரிகோணஸ்தானங்கள் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனால் அதே திரிகோணஸ்தானத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சேனலில் ஒரு பிள்ளை வந்து அவ்வளோ சூப்பராக பாடி நல்ல ஹை லெவலில் வந்திருக்கு. சின்ன குழந்தை, வசதி இல்லை, அது அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து அது என்ன பண்ணுதுனாக்க தன்னை முன்னேற்றத்துக்காக பாடுபடுது. முயற்சி ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம்னு பார்த்து 6ஆம் இடம் கஷ்டத்தை உணர்றது. அடுத்தது நம்ம யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது என்பது தன் முயற்சியை யார் என்ன சொல்கிறாங்களோ வளர்ச்சிக்கு அதை படித்து 8ஆம் இடத்தை டெவலப் பண்ணிட்டு அப்போ சமூகம் பேசுது அதை பற்றி. அப்போது இது விரயம் பண்ணது, காலத்தை விரயம் பண்ணது, நல்ல முன்னேற்றத்துக்காக விரயம் பண்ணுச்சு. இன்றைக்கி உலக அளவில் அது பரவி போகுது. அதனால் கஷ்டம் என்பதை கொடுத்தாங்க சனி பகவான்னா அவன் என்ன செய்வான்னா உன்னோட வளர்ச்சிக்கான கஷ்டத்தை கொடுப்பான். இந்த சமூகத்தில் நீ இப்போவே அனுபவிக்கிறதெல்லாம் கொடுப்பான். கஷ்டம் என்பது இப்பொழுது உள்ள சூழ்நிலையை அனுபவிக்க கொடுப்பது தான் கஷ்டம். முன்ஜென்மாவில் வாங்கி வந்த கடனை நீ தெத்துறது தான் வாழ்க்கை. இந்த சமூகத்தில் நீ அவதிப்பட்டு வேதனைப்பட்டு நீ உன்னோட வளர்ச்சியை என்னன்னு கேட்டு ஜோதிடத்தை ஒடியாரு இல்லை கஷ்டம் தாங்கலைன்னு. அப்போ ஜோதிடத்தை வரும்போது 3 விதத்தில் வருவாங்க. ஒன்று வேலை கிடைக்கலன்னு வருவாங்க, இன்னொன்று வந்து மருத்துவ ரீதியாக உடல் பாதிப்புன்னு வருவாங்க, 3ஆவது என்னான்னு கேட்டால் எங்கேயாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நான் எப்படியாவது நான் உயர வரணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கள். என்ன பரிகாரம் சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டால் அந்த கான்செப்டை அந்தந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டமைப்பாக கொடுத்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டமைப்புக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ இருக்கிற எந்த அத்தியாவசிய பொருளையும் நீ அனுபவிச்சே தீரணுன்னு கட்டாயத்துக்குள்ளே இருக்க. செல்லு உன் பிள்ளைக்கு கொடுக்காத இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஸ்கூல்னா வீட்டுக்கு போய் தானே ஸ்கூலு, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போனால் தானே அது பாடசாலை, அது வீட்லேயே நெட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்க. தொழில் ஸ்தானம் எங்கே, நீ எங்கே தொழில் செய்கிற இடத்துக்கு ஓடணும், அதையும் வீட்டுக்குள்ளேயே பார்க்குற. சார், அப்போ நாகரிகம் முன்னேற்றம் அடைகிறது தான் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? நாகரிகமே இல்லையே. எப்படி நாகரிகன்றார்? நாங்கள் வந்து நீ நடந்து போகிறது 3ஆம் இடம்னு சொல்கிறோம். நீ வந்து படிப்பு நடந்து போய் 4ஆம் இடத்துல வந்து எஸ்எல்சி வரையும் படிக்கிற, 5ஆம் இடம் சட்ட வரையும் படிக்கிற, அந்த 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் தான் பட்டக்கல்வி எல்லாம் படிக்கிற. நீ நடந்து போகிறதுக்கே உன்னை விடலை.
அதை தூக்கி வீட்டுக்குள்ளேயே போட்டாங்க. அதை தூக்கி என்னன்னாக்கா ரூமுக்குள்ளேயே போட்டாங்க. இந்த ரூமுக்குள்ளேயே படிப்பு நடக்குது, தொழிலும் நடக்குது. தொழிலும் படிப்பும் ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னா உன் கண் பார்வையில் இருக்குது. அந்த குழந்தை சமூக ரீதியாக போய் எதை சமாளிக்கும், எதை புரிஞ்சுக்கும்? வழியில் போனால் ஒரு அனுபவம் கிடைக்கும், அங்கே போனால் அங்கே ஒரு நெறிமுறை கிடைக்கும் படிப்பில், அங்கேருந்து வேலைக்கு போனால் அங்கே ஒரு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அப்போ 3 சமுதாயத்து மக்களை நீ இப்போ அணுக விடாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு நீ எல்லாம் பண்ணினா அந்த பிள்ளைக்கு என்னென்னா அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் எல்லா ஒர்க்கும் வந்ததுனால அப்போ ராகு வலுத்திருக்கான். ராகு வலுத்திருக்கோன்னா நீ சமூகத்தில் என்ன பண்ணுற, நிழல் கிரகத்தை ஃபாலோ பண்ணுற. அப்போ நிழல் கிரகத்தை ஃபாலோ பண்ணால் உனக்கு நீ பெற்றெடுத்த குழந்தை நிழல் மாதிரி தான் இருக்கும். இல்லை குழந்தைய தேடி அலையிறேன்னா அதுக்கு பரிகாரம் கட்டினா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்க, பாம்பை நட்டு வச்சுட்டாங்க. இந்த பாம்பை நட்டு வச்சதை இடையே உன் குண்டலினி மூலாதார சக்கரத்தில் போகும். அப்போ உசு உசுன்னு சத்தம் கேட்கும். அந்த உசு உசுன்னு சத்தம் கேட்குது. நமசிவாயன்ற பஞ்சாசர மந்திரம் உடல் உள் உறுப்புகளை சரி பண்ணுது. அந்த சரிகம பதனிசான்றது சாந்த ரூபமாக உட்காருது, பிரபஞ்சத்துக்குள்ளே போகுது. கண்ணை மூடுனா அந்த கதிர் இயக்கங்களை முன்னு சிரசை சுற்றி இருக்கும். அந்த ஆராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆராஸ்க்குள்ளே பரவ உன்னுடைய எல்லா விஷயங்களும் இருந்த இடத்துலையே தியானம் பண்ணலாம். அதுக்கு சன்னியாசியாக பிறந்து சன்னியாசியை சாவலாமே. அங்கே சாவும் கிடையாது, மனிதனுக்கு சாவும் கிடையாது. அது விட திருமூலர்லேருந்து இப்போ ராமலிங்க சுவாமிகள் வரையும் சொல்கிறார், ஒரு கூட்டில் இருக்கிறத அப்படியே இப்போ பிரபஞ்சத்தில் போய் கலந்துக்கோ. நீராக மாறு, நிலமாக மாறு, தீயாக மாறு, காற்றா மாறு, ஆகாசமாக மாறு. 5 பூதங்களும் வேலை செய்யும். இந்த 5 பூதங்களும் நிறைஞ்சது தான் 5 விரல். இந்த 5 விரலில் ஏங்க சின்ன விரலாக இருக்குது, ஏன் பெருசாக இருக்குன்னா அதோட தத்துவத்தை படித்து பாருங்க தெரியும். தீ சின்னதாக இருந்தாலும் பெருசானா எங்கே வச்சாலும் பிடிச்சிட்டு எரியும், அது கட்டை விரல். இது காற்று, உன்னுடைய சுவாசம். உன்னுடைய சுவாசத்துக்கு சுற்றுப்புற சூழல் நல்லா இருந்தால் உன்னோட சுவாசம் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த 2 கையாலேயும் இந்த 2 விரலாலேயும் எல்லாமே செய்யலாம். பேனா பிடிக்கிறதுலேருந்து இது கை நாட்டு வைக்கிற வரையும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த 3வது விரல் ஆகாசம், அந்த எழுதுறதுக்கு சிந்திக்கணும். அதுக்கு நடுவிரல் வந்துடுது. ஆனால் எங்கேருந்து சிந்திக்கிற, எங்கேருந்து எழுதுகிற, ஒரு தாயோட வயிற்றுலேருந்து வந்த பிறகு எங்கே இருக்குது, பூமிக்கு தானே வந்த. அதுதான் இது மோதிர விரல்னு சொல்கிறோம். அப்போ அந்த தாயோட இடத்த நீ பார்க்கும் பொழுது பூமாதேவியில் வளையக்கூடிய பொருள்களும் இருக்கக்கூடிய தன்மையும் பொறுத்து இந்த விரல் வேலை செய்யும். அடுத்தது இது நீர். உன் உடம்புல 3 பங்கு நீரும் 1 பங்குந்தான் அந்த சரீரத்துக்குள்ளே இதுவும் இருக்கும், மசில்ஸ் இருக்கும். அப்போ அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? சுக்கிரன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த செவ்வாய் என்ன பண்ணிடும்னா ஈரல், அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறது. எலும்பு சூரியன், மனசு சந்திரன். மனசு அலமோதுதில்ல. அப்போது அடாத அசையாத உட்காந்துட்டு விரலாலேயே நீ தட்டிட்டு போயிட்டு இருந்தேன்னா சரீரத்துக்கு உள்ள இயக்கம் எப்படி கிடைக்கும்? அப்போ சாப்பாட்டுலேயும் உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுடுற, அதாவது வாழ்கிறதுலேயும் உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துடுற. எல்லாமே இந்த சமூகத்துக்குள்ளே இவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு காலம் மாறி போச்சு. எல்லாம் நாங்கள் அதே சனி பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் அந்த 7 இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். அந்த வானமண்டலத்தில் இருக்கிறது தான் வச்சு சொல்கிறோம். மொத்த சரீரத்தையும் 12 ராசியை வச்சு தான் சொல்கிறோம். அதை எங்கேயாவது நாங்கள் மாற்றிருக்கோமா? உன் பாட்டங்காலத்துலேருந்து தானே உன் காலத்துலேயும் சொல்கிறோம். ஆனால் அந்த மாற்றம் ஏன் வருது சமூகத்தில்? அதுக்கு என்ன காரணம்? இதை உணரணும் இல்லை? இதுதாம்மா இன்றைய கால பயணத்தில் இப்போ வரப்போகிற சனி பகவான், ராகு பகவான், குரு பகவானுடைய செயல்பாடுனால் சமூகம் என்ன ஆக போகுதுன்றது தான் நம்ம உணர்ந்தாதான் வாழ்க்கை. உணர்வதும் உணர்த்துவதும் தான் ஜோதிட கலை. ஓகே சார், அதாவது கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரிகாரமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒழுங்காக வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கைக்கு எந்த கிரக பயிற்சியும் எந்த ஆபத்தையும் தராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஆதன் ஆன்மீகத்துக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. வாழ்க வையகம். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் பெற்று சுகமாக வாழ வேண்டும். வணக்கம்.